ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டையை வச்சு மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். 5 முட்டை வேக வச்சுக்கிறேன், அது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். ஒரு குட்டி மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறேன். கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இதுக்கு சுவைக்காக 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நம்ம கரைச்சாலே நான் கட்டி இல்லாமல் வந்துடும். இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை பச்சை தண்ணியில் போட்டு உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுடலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத் கருவேப்பிலை போட்டுடலாம். 150 கிராம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிற வெங்காயத்தையும் போட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 3 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளியும் அதிலே ஊற்றிடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். இது சுவை கூட்டுறதுக்காக. உப்பு 1 ஸ்பூன் போட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். 1 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ முட்டை வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிறோம். இப்போ 2ஆக கட் பண்ணிக்கலாம். எல்லா முட்டையுமே இப்படி 2ஆக கட் பண்ணிக்கலாம். முட்டையில் உள்ள மஞ்சக்கருகு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைக்கருகு தனியாக இருக்கட்டும். எடுத்து வச்சுருக்கிற முட்டையோடைய மஞ்சக்கருகை இந்த மசாலாவில் போட்டுடலாம். மசாலா ரெடியாக இருக்குது. இந்த முட்டையோட மஞ்சக்கறியும் போட்டு கரண்டியாலே நல்லா மசிச்சு விடலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் மசிச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணின இந்த மசாலாவை நம்ம முட்டையோடைய வெள்ளைக்கருகில் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து வைக்கலாம். எல்லா வெள்ளைக்கருகளையுமே ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து வைக்கலாம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவு பேஸ்ட்டில் நம்ம இதுலேருந்து ஒரு முட்டையை மட்டும் எடுத்து நல்லா டிப் பண்ணலாம். போட்டு கையில் கூட நீங்கள் எடுத்து விடலாம். அப்படி இல்லைனா ஸ்பூனில் கூட அப்படியே எடுத்து போடலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லாவே டிப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கார்ன்சிப்ஸ் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட கார்ன்சிப்ஸ் இல்லாட்டினா பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து கார்ன்சிப்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணிக்கலாம். இப்போது டிப் பண்ணியாச்சு. ஆல்ரெடி எண்ணெய் நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது 2 சைடுமே நல்லா செவந்துருச்சு. இது சட்டுன்னு ரெடி ஆகிடும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது சாஸோட தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மொறு டேஸ்ட்டான ஹெல்த்தியான அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.